மரம் நட்டுருக்கேன். 10,000 கன்று இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஏக்கர் சார் இருக்கு? 150 ஏக்கர். 150 ஏக்கரா? கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா போட்டு. அதெல்லாம் வீட்டு தேவைக்கா இல்ல? நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு மட்டும்தான் சுகரு. நீ எப்படி காலையில இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா? அது மாதிரி இன்னைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. ரேஷன் கடையிலே வாங்குற அத்தனை பேரும் ஆற்றுக்கும் கோழிக்கும் தான் அதை தீவனமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாடறிந்த உண்மை. முன்னாள் அமைச்சர் நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு, அதான் சுகரை கம்மியாகும் சொல்லி அது அதை மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா போட்டு. அதெல்லாம் வீட்டு தேவைக்கா இல்ல? நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு மட்டும்தான் சுகரு. ரேஷன் அரிசி காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் இருந்துச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா? அது மாதிரி இன்னைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை.